ஹலோ வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சில அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை அளித்து உள்ளன, இதனால் மெட்ரோ ரயில் பயணியரின் எண்ணிக்கை சரிந்து உள்ளது என்று குறிப்பிட்டு இருந்தார். இதற்கு தமிழக அரசு தியாகராஜன் பிரதமர் ஏன் 10 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்பதை இந்த காட்சி விளக்குகிறது. பத்திரிகையாளர் தீர்க்கதரிசியாக சில கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும். ஒரு இடத்தில் மெட்ரோ ரயில் சேவை மட்டும் இருந்தது, பேருந்து சேவை இல்லாமல் இருக்கிறதா? பொது போக்குவரத்தை பொறுத்தவரை மாணவர்கள், முதியோர்கள் மாதாந்திர பஸ் பாஸ் என சலுகைகள் வழங்கப்படவில்லையா? பேருந்து சேவையானது மெட்ரோ ரயிலின் சேவையை பாதிக்கிறதா என்று கேட்டிருக்க வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிக்கு இன்னும் நிதி வழங்க ஒப்புதல் தராமல் மத்திய அமைச்சரவை பல ஆண்டுகளாக கிடப்பில் வைத்து உள்ளது. சென்னை மெட்ரோவுக்கு பிறகு வந்த பிற நகரங்களுக்கான திட்ட அறிவிப்புகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு உள்ளது. மெட்ரோ ரயிலில் ஒருவர்தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாது என்பதை பிரதமரிடம் சுட்டிக்காட்டியிருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த பதிவுக்கு பதிலளித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, இலவச பேருந்து வெற்றிகரமாகவே திட்டம் என்றும் கூறும் அமைச்சர் தியாகராஜன், அந்த திட்டத்தை ஓசி என்று விமர்சித்த சக அமைச்சர்களை ஏன் கண்டிக்கவில்லை? தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஒவ்வொரு அமைச்சரும் பயனாளிகளை விமர்சிப்பது போல் எங்கும் நடப்பதில்லை. திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து 6000 பஸ்கள் இயக்கப்படாததால் பயணியருக்கு சிரமம் ஏற்பட்டு உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக மின்சார பஸ் கொள்முதல் அறிவிப்பாகவே உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.